ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. பட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நான் சொல்லியிருந்தேன் மேபி மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த நெகட்டிவோட கொஞ்சம் மீண்டு வந்தாங்க மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 30 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 22,959 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 75,996 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 57 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 159 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 49,258 பாயிண்ட்ஸ். நிஃப்டி ஐடி 41,073 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 237 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஐடி நெகட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி 49,258 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் 2.5% அப்பு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.5% பாசிட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1% பாசிட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா பாசிட்டிவ்ல இருந்துச்சு 1% கீழே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பாசிட்டிவ்ல இருந்துச்சு, ஃபெடரல் பேங்க் பாசிட்டிவ்ல இருந்துச்சு, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கனரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இதில் வந்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மட்டும் 2.5% நெகட்டிவ்ல இருந்துச்சு. ரிமைனிங் அந்த 4 பேங்கும் வந்து ஒரு 0.5% பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்தாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வராங்க. பட் வந்து ஸ்டில் அது வந்து ஒரு அட்ராக்டிவ் ரேஞ்சில் தான் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க், இது எல்லாமே அட்ராக்டிவ் ரேஞ்சில் தான் இருக்குது. பொறுமையாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டெக்னாலஜி செக்டார் மட்டும் தான் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரிமைனிங் அதர் செக்டார் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. வெல் பெர்ஃபார்மிங் செக்டார்னு பார்க்கும்போது ஃபார்மா செக்டார் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 12,504 கோடிக்கு பையர்ஸாக இருந்தாங்க. டிஏஎஸ். அதே செல் வேல்யூ பார்க்கும்போது 7,744 கோடி. ஸோ டிஏஎஸ் வந்து 4,759 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 6,826 கோடிக்கு பை வேல்யூ, செல் வேல்யூ 10,764 கோடி. ஸோ நெட்டுன்னு பார்க்கும்போது 3,937 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க எஃப்ஐஎஸ். இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நடக்குது. பட் அதுக்கு ஈக்குவலாட்டு டிஎஸ் வந்து மார்க்கெட்டில் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் கொடுத்த அப்டேட்டு. ஸோ டாடா கேபிட்டல் எப்படியாவது லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க அந்த ஷேரை வந்து இந்த வருஷம் செப்டம்பருக்குள்ளே லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லிஸ்ட் பண்ணுறாங்களாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ லிஸ்டிங்கை தவிர்க்கிறதுக்கு அவங்க சில முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க. ஸோ டாடா கேபிட்டல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 15,000 கோடி வந்து கிரீன் பாண்ட்ஸ் அல்லது வந்து நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலம் மட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்பிஐயோட ப்ரொபோசல் நீங்கள் இந்த வருஷம் செப்டம்பருக்குள்ள வந்து இதை லிஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இவங்க பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்களா 15,000 கோடி, $1.72 பில்லியன், இதை வந்து கிரீன் பாண்ட்ஸ் மூலம் மட்டும் நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலம் மட்டும் பண்ணுறாங்க. இதை வந்து ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட், எனர்ஜி எஃபிஷியன்சி ப்ராஜெக்ட், கிளீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதுக்கு எல்லாமே லெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அதை ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி February 6 பார்த்தீங்கன்னா போர்டு வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. 10,000 கோடி வந்து கிரீன் பாண்ட்ஸ் மூலமாட்டும், ரிமைனிங் வந்து நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டும் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டாடா கேபிட்டல் கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸ். பட் லிஸ்டிங் வந்து இந்த இந்த செப்டம்பருக்குள்ளே நடக்குமாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது டாடா கேபிட்டல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎலோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து ஐபிஓ வர போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் இருக்குது. ஸோ இதில் என்எஸ்டிஎல் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி டெபாசிட்டரி. ஸோ இவங்களோட அசட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $6 trillion, 500 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் 2024 வரைக்குள்ள கணக்குப்படி. ஸோ ப்ராஃபிட் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 85.8 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 16.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 391 கோடியாக இருக்குது. அதுபோக 9 month பீரியடில் அவங்களோட ப்ராஃபிட் 32.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டோட்டல் இன்கம் 13.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி அசட் வேல்யூ அங்கே கஸ்டடியில் இருக்கிறது 500 லட்சம் கோடி, 500 lakh crore, $6 trillion அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி டெபாசிட்டரி பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி லாஸ்ட் அக்டோபரில் என்எஸ்டிஎல் வந்து ஐபிஓ வரதுக்கு செபி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிஓ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான். 5.72 crore ஈக்விட்டி ஷேர் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமாட்டு டைல்யூட் பண்ணுறாங்க. இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், என்எஸ்சி இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இது வந்து அந்த டிராஃப்ட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் அவங்க சப்மிட் பண்ணுது. ஸோ ஓவரால் இது வந்து என்எஸ்டிஎல்லை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் ஐபிஓ வந்து மேபி ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின் கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐபிஓ வந்து நம்ம வர சமயத்தில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ போனாங்க. 292 ரூபா வரைக்கும் போனது. கடைசியில் 302 ரூபாவில் க்ளோஸ் ஆச்சு. என்டிபிசி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா $62 பில்லியன்
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் 30 ஜிகாவாட் நியூக்ளியர் பவர் எக்ஸ்பென்ஷனுக்கு வேண்டி நெக்ஸ்ட் 20 இயர்ஸில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது NTPC கொடுத்த அப்டேட்டு. $62 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் 30 ஜிகாவாட் நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் 2 decades அப்படின்னா 20 வருஷத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா NTPC கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல வேல்யூஷனில் தான் இருக்குது. NTPC ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. கொச்சின் ஷிப்யார்டு வந்து AP மோலார் மார்க்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் ஷிப் பில்டிங் இது சம்மந்தமாட்டு அந்த AP மோலார் மார்க்ஸ் அந்த கம்பெனி கூட வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி கொச்சின் ஷிப்யார்டு வந்து ஷிப் பில்டிங் கம்பெனி தான். ஸோ இந்த AP மோலார் மார்க்ஸும் அந்த ஃபீல்டில் இருக்கிற கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஷிப் ரிப்பேர் ஷிப் பில்டிங் அது சம்மந்தமாட்டு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. மேங்களூரு ரிஃபைனரிங் வந்து சோகார் நெக்ஸ்ட் வந்து ONGC இவங்க இந்த 2 கம்பெனி கூட வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் ரிஃபைன் சம்மந்தமாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ONGCக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து மேங்களூரு ரிஃபைனரிக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு. ஆக்சுவலி இந்த சென்கோ கோல்டு இன்னைக்கு 304 ரூபா வரைக்கும் போனாங்க. கடைசியில் 332 ரூபா சம்திங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு. 7% காலி. சென்கோ கோல்டு அடி வாங்குறதுக்கு அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. வீக்கார்டு போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ்னால அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு 16 month லோவோ டச் பண்ணியிருக்கு. 2 நாளில் 32% மேலே காலி இந்த ஸ்டாக்கு. ஸோ ஆக்சுவலி இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா இதோட பீக் லெவல்னு பார்க்கும்போது 772 ரூபா இப்போ 332 ரூபாவில் இருக்குது. கிட்டத்தட்ட 400 ரூபா பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு இறங்கியிருக்கு இந்த ஷேரு. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போதை வெயிட் தான் பண்ண முடியும். 20 times மேலே earnings இருக்குது. இன்னைக்கு வர பார்க்கும்போது 24 times earnings இருக்குது. ஃபண்டமெண்டலி சம் ப்ராப்ளம்ஸ் இந்த ஸ்டாக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்க்கணும் சென்கோ கோல்டில். ஸோ 400 ரூபா பார்த்தீங்கன்னா அடி விழுந்துருக்குது. பீக் லெவலில் வந்து பார்க்கும்போது 440 ரூபா பக்கம் இறங்கி இருக்குது. இப்போதை வெயிட் பண்ணலாம். 20 times earnings கீழே போகும்போது சென்கோ கோல்டில் டிஸ்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் SBI கார்டு. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 848 வரைக்கும் போனாங்க. கடைசியில் 850 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ SBI கார்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து நியூ MD and CEO அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபினான்ஷியல் 25க்கு ஒரு $2.50 காசு இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO யாருன்னு பார்க்கும்போது சலீலா பாண்டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சலீலா பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் அண்ட் CEO மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதை நாமினேட் பண்ணது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். April 1, 2025 வந்து இவங்க வந்து ஆக்டிவ் வருவாங்க. விச் மீன்ஸ் April 1 ஆக்டிவ்க்கு வராங்க. 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பதவியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சலீலா பாண்டே அப்படிங்கிறவங்க வந்து சீஃப் ஜெனரல் மேனேஜராக இருந்திருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில். இவங்களோட பேங்கிங் கரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1995 ப்ரொபேஷனரி ஆஃபீஸராட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த SBI கார்டு வந்து $2.50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ வச்சு. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது February 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா SBI கார்ட்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HPCL ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனும் போயிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் விச் மீன்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி போயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து இந்த ஏவியேஷன் ஃபியூல் வந்து இவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஸோ குளோபலி இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனும் போயிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க. இது HPCLக்கு ஒரு பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஹியூண்டாய் ஸ்கோடா வந்து இந்தியாவோட EV ஸ்கீம் அதுக்கு கீழே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. பட் டெஸ்லாவும் வின்ஃபாஸ்ட்டும் இது பற்றி எந்தவித அப்டேட்டும் சொல்லலை. பட் ஆக்சுவலி ஹியூண்டாயும் ஸ்கோடாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட EV ஸ்கீம்ஸுக்கு கீழே வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் பர்சஞ்சர் வெஹிக்கிளை வந்து லோக்கல் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமில் வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு ஹியூண்டாயும் ஸ்கோடாவும் சொல்லியிருக்காங்க. பட் வின்ஃபாஸ்ட் அண்ட் டெஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதை பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருக்கிறாங்க. சிங்டல் இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா பாரதி ஏர்டெல்ல 8500 கோடி நாங்கள் பிளாக் டீல வந்து ஸ்டேக் வந்து செல் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CME-WE6 சப்மரைன் கேபிள் இது வந்து சென்னையிலையும் போட்டிருக்காங்க. அது மாதிரி மும்பையிலையும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லி இன்டிகிரேட்டட் ஏர்டெல் டேட்டா சென்டர் ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏர்டெலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. குறிப்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா, மிடில் ஈஸ்ட், வெஸ்ட், யூரோப் அந்த சப்மரைன் கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையிலையும் போட்டிருக்காங்க, மும்பையிலையும் போட்டிருக்காங்க. 21,700 ரூட் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சப்மரைன் கேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து நெக்ஸ்ட் 2 quarters வந்து லாஸஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸஸ் மட்டும் இல்லாமல்
சம் கம்பெனிஸ் லாஸ் பண்ணலாம், சம் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரெஷரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் தான். மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் தான் இருக்கும், லாஸஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ப்ரோ நான் ஐடிசி ஹோட்டல் வந்து 463 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், எனக்கு ஐடிசி ஹோட்டல் ஷேர் ப்ரைஸ் வந்து 630 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகியிருக்கு, பட் என்னோட ஐடிசி ஷேருக்கு வந்து 403க்கு லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆக்சுவலி ஐடிசி ஹோட்டல்ஸ் 463 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்ச ஐடிசி 463 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார் போல். ஐடிசி ஹோட்டல்ஸ் 630 ரூபாய் லிஸ்ட் ஆகல, அது வந்து 630 ரூபான்னு ஷோ ஆகி 160 ரூபா 170 ரூபா ஷோ ஆகி அது மைனஸில் ஷோ ஆகுது. பட் ஆக்சுவலி ஐடிசி ஹோட்டல் லிஸ்ட் ஆனது 188 சம்திங்கில் தான் க்ளோஸ் ஆச்சு. 188 சம்திங்கில் தான் அது லிஸ்ட் ஆச்சு. ஐடிசி ஹோட்டல்ஸு 189 தான் அவங்களோட ஹை, 155 லோ, 169 மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. 35,000 crores மேலே அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குது ஐடிசி ஹோட்டல்ஸு. ஐடிசி 408 ரூபா சம்திங்கில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா பார்க்கும்போது 406 ரூபாயோ எவ்வளோ லோ போச்சு, கடைசியில் 408 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு ஐடிசி. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து 169 ரூபாவில் இருக்குது. நீங்கள் எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் ஐடிசியில் வந்து அப்டேட்டு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, பேட் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸை எக்ஸிட் பண்ணிடுவாங்க ஃபினான்ஷியல் 26க்குள்ளே. அவங்க அப்டேட் கொடுத்தாச்சு, கன்ஃபார்ம் நாங்கள் எக்ஸிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து அது யாராவது வாங்கிடுவாங்க, ஓகே. பட் சடனாக அவர் எக்ஸிட் பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஐடிசி ஹோட்டல்ஸில். அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐடிசி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இந்த எம்டிஆர் ஃபுட்ஸும் இன்னொரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் $1 பில்லியன் வந்து வாங்க இருக்கிறாங்க, $1.4 பில்லியன் நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசிக்கு ஒரு நல்ல பெனிஃபிட். எப்படி பெனிஃபிட்னு பார்க்கும்போது சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரெசன்ஸை ஐடிசி எக்ஸ்பேண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் இந்தியாவில் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. $1.4 பில்லியன் இந்த எம்டிஆர் ஃபுட்ஸை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறது சவுத் இந்தியாவில் ஐடிசி நல்லா டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு வந்து ஐடிசியில் அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜொமேட்டோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ பவர்டு கஸ்டமர் சப்போர்ட் பிளாட்ஃபார்மை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏஐ டூல் மூலமாட்டு ஜொமேட்டோ லேப்ஸ் அப்படிங்கிற இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ அதை ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வரோன்னு சொல்லி ஜொமேட்டோ அப்டேட் கொடுத்துருக்காங்க. பேடிஎம் வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு 250 ரூபாய்க்கு எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் நிவேஷ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு நேமில் வந்து கொண்டு வராங்க. இது வந்து டெய்லி மந்த்லி ஆர் வீக்லி கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த எஸ்ஐபி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பேடிஎம் கொடுத்த அப்டேட்டு. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கீமை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செபியோட சேர்பர்சன் மாதாபி பூரி புச் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு கூட பார்ட்னர்ஷிப் வச்சு 250 ரூபாய்க்கு எஸ்ஐபி ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பேடிஎம் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஆக்சுவலி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிராண்ட் இண்டெக்ஸ் 2024 அந்த ரேங்கிங்கில் வந்து செகண்ட் பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது கொரியாவை சேர்ந்த சாம்சங். இவங்க தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. அந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பிராண்ட் வந்து நல்ல பிராண்ட் அப்படிங்கிற நேமில் இவங்க செகண்ட் பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி 2023 13 பிளேஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11th பிளேஸு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து செகண்ட் பொசிஷன் வந்திருக்காங்க. இது எதெல்லாம் பீட் பண்ணி வந்திருக்காங்கன்னா குளோபல் பிராண்ட்ஸான ஆப்பிள், நைக்கு, வால்ட் டிஸ்னி, நெட்ஃப்ளிக்ஸ், மைக்ரோசாஃப்ட், இன்டெல், டொயேட்டோ இவங்களெல்லாம் பீட் பண்ணி ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் சாம்சங் இருக்குது. ஸோ இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஃபியூச்சர் பிராண்ட் இண்டெக்ஸ் 2024 செகண்ட் பிளேஸுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.